அண்ணா பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு தலைவர் சீதாராம் முதன்மை விருந்தினராக பங்கேற்றார். இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் மூலம் 1,14,957 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். இந்துக்களை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது, இந்துக்களிடம் பிரிவினையை தூண்டலாம் என பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறார் என சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பேட்டியளித்துள்ளார். இந்தியா எல்லோருக்குமான தேசம், ராமாயணம் போன்ற சமய நூல்களில் வெறுப்பு அரசியல் பற்றி குறிப்பிடவில்லை. அதை பாஜக மற்றும் RSS புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த நாட்டில், தேசத்தில், மண்ணில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை எவ்வளவு மேலோங்கி இருந்துள்ளது என்பதை அமித்ஷாவும் அண்ணாமலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். உண்மையை பேசியிருக்கிறார். எல்லா மதத்தின் தெய்வங்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர் பிரதிபலித்திருக்கிறார். பாஜகவும் RSS மட்டும் இந்துக்கள் அல்ல, நாங்களும் இந்துக்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்து மக்களின் பிரதிநிதி போலவும், நாங்களெல்லாம் இந்து மக்கள் அல்லாதவர் போலவும் சித்தரிக்கிறார்கள். இந்து மக்களுடைய பெயரை சொல்லி வியாபாரம் செய்கின்ற கூட்டம்தான் பாஜகவுடைய கூட்டம். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை. பாஜகவினர் சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள், பிரதமர் மோடியும் பாஜகவும் மட்டுமே ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பொய்யான தகவலை கூறிவிட்டு அதிலிருந்து பின்வாங்குவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று கடுமையாக சாடினார். இன்றைக்கு புதிய தகவல், அவர் பேசிய இந்துக்கள் பற்றி கூறியது, இந்துனாலே அவங்களுக்கு ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு. எல்லா சமுதாயங்களையும் பற்றி அவங்க என்றைக்கு பேசினதே கிடையாது. இந்துக்கள் பற்றிய வெறுப்பை, அந்த கோபத்தை, அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ஏறத்தாழ 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்து மக்கள், 120 கோடி இந்து மக்கள் இன்றைக்கு வேதனையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய பேச்சை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். மேற்கொண்டு அவர் பேசிய தீவிரமான அக்னி வீரர்களை பற்றி பேசியது, இந்துக்களை பற்றி பேசியதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அஜர்பைஜானில் நடைபெற்ற விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் நடிகர் அஜித் குமார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.